நீங்கள் இப்போது இந்த பேச்சை கேட்கத் தொடங்கியிருப்பது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்குச் செல்ல தயாராகிவிட்டீர்கள் என்பதற்கான பேரண்டத்தின் சமிக்ஞை இது. நாம் இப்போது பேசப்போகும் விதி வெறும் உணர்ச்சிகள், ஆசைகள் அல்லது சாதாரணமாக பேசுவது போன்ற எல்லாவற்றிலிருந்தும் அப்பாற்பட்டது. இதுதான் உணர்விலிருந்து அப்பாற்பட்ட உலகம். ஒரு சாதாரண மனிதருக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரும், எனக்கு பணம் வேண்டும் என்று நான் தினமும் ஆசைப்படுகிறேன். அதை பற்றி நான் உணர்ச்சிபூர்வமாக நினைக்கிறேன். அப்படியென்றால் உணர்விலிருந்து அப்பாற்பட்ட உலகம் என்பது என்ன? உண்மை என்னவென்றால் உங்கள் உணர்ச்சி என்பது 2 நிலைகளை கொண்டது. முதல் நிலை வேண்டும் என்ற ஆசை உணர்ச்சி. இரண்டாவது நிலை ஏற்கனவே அடைந்துவிட்டோம் என்ற நிறைவு உணர்ச்சி. முதல் உணர்ச்சி ஒரு பற்றாக்குறை அதிர்வை வெளிப்படுத்துகிறது. எனக்கு இது இல்லை, அதனால் எனக்கு இது வேண்டும் என்று நீங்கள் சொல்லும்போது நீங்கள் இன்மை என்ற அதிர்விலேயே இருக்கிறீர்கள். பேரண்டம் உங்கள் வார்த்தைகளை கேட்பதில்லை, உங்கள் அதிர்வை மட்டுமே உணர்கிறது. நீங்கள் இன்மை அதிர்வில் இருந்தால் அது இன்மையையே மீண்டும் ஈர்க்கும். ஆனால் உணர்விலிருந்து அப்பாற்பட்ட உலகம் என்பது நான் இதை அடைந்துவிட்டேன் என்ற நிறைவு உணர்வில் வாழ்வது. நீங்கள் ஆசைப்படுவதை நீங்கள் இன்னும் கண்களால் பார்க்கவில்லை என்றாலும் உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் ஏற்கனவே அதை அனுபவித்து விட்டீர்கள் என்ற உறுதியுடன் வாழ்வதுதான் அந்த உலகம். உங்கள் சௌகரிய மண்டலத்தை விட்டு வெளியேறுங்கள். இங்கிருந்துதான் உங்கள் 21 நாள் பயணம் தொடங்குகிறது. முதல் 7 நாட்கள் நீங்கள் இந்த புதிய உணர்வுக்குள் நுழையப் போகிறீர்கள். நீங்கள் உங்கள் பழைய நான் அதாவது பயந்த, பற்றாக்குறையான, சந்தேகப்படும் நான் இங்கேயே விட்டுவிட வேண்டும். நீங்கள் பணத்தை ஈர்ப்பதில் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனதின் அலைவரிசையை பெறுநர் நிலையிலிருந்து நிறைவு நிலைக்கு மாறுவது மட்டும்தான். இந்த உணர்விலிருந்து அப்பாற்பட்ட உலகம் என்பது என்னவென்றால் நீங்கள் உங்கள் இலக்கிற்கு கடினமாக உழைத்தாலும் அதன் விளைவுகளைப் பற்றி கவலைப்படாமல் நிம்மதியுடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் இருப்பது. இந்த மன அமைதிதான் பேரண்டத்தின் மொழி. உங்கள் இலக்கு நிறைவேறவில்லை என்றால் என்ன நடக்குமோ என்ற பயம் உங்கள் மனதை விட்டு விலகும்போதுதான் உங்கள் செல்வம் உங்களை நோக்கி ஈர்க்கத் தொடங்கும். உங்கள் 21 நாள் பயணத்தின் முதல் அடி இந்த கவலையற்ற, நம்பிக்கை நிறைந்த உணர்வுக்குள் நுழைவதுதான். நாம் இப்போது 21 நாள் சவாலின் முதல் வாரத்திற்குள் நுழைகிறோம். இந்த பிரிவின் நோக்கம் உங்கள் ஆழ்மனதில் பதிந்துள்ள பழைய, எதிர்மறையான பண நிரல்களை முழுவதுமாக அழிப்பதுதான். வெறும் நேர்மறை சிந்தனையால் இதை செய்ய முடியாது. ஒரு களைச் செடியை பிடுங்குவது போல நீங்கள் உங்கள் பழைய நிரல்களை வேரோடு அகற்ற வேண்டும். சாதாரண மனிதர்கள் இங்கே ஒரு முக்கியமான சந்தேகத்தை கேட்பார்கள், என் வறுமையின் அனுபவத்தை நான் எப்படி மறக்க முடியும்? பணம் இல்லாததால் நான் பட்ட கஷ்டங்களை என் மனம் ஏன் மீண்டும் மீண்டும் நினைக்கிறது? உங்கள் மனம் அந்த அனுபவங்களை நினைவில் வைத்திருப்பதுதான் நியாயம். உங்கள் மனம் உங்களை பாதுகாக்கவே அந்த பழைய நினைவுகளை காட்டுகிறது. ஆனால் நீங்கள் அந்த பழைய நினைவுகளுக்கு புதிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும். நான் கஷ்டப்பட்டேன், அதனால் இனிமேல் என்னால் பணம் சம்பாதிக்க முடியாது என்பதற்கு பதிலாக நான் கஷ்டப்பட்டேன், அதனால் இப்போது நான் செல்வத்தின் மதிப்பையும் அதை ஈர்க்கும் விதியையும் முழுமையாக புரிந்து கொண்டேன் என்று அந்த அனுபவத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த புதிய அர்த்தத்தை கொடுங்கள். இந்த புது அர்த்தத்தை அடைவதற்கு நீங்கள் அன்றாட பேச்சில் பற்றாக்குறை அல்லது இல்லை என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். பணம் இல்லை என்பதற்கு பதிலாக இப்போது பணத்தின் ஓட்டம் என் வாழ்க்கையில் புதிய வழிகளில் வர தயாராகிறது என்று சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வார்த்தைகளை மாற்றும்போது உங்கள் எண்ணங்கள் மாறத் தொடங்கும். உங்கள் கடன் சுமை அல்லது நிதி பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கும் நேரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக உங்கள் இலக்கிற்கான துல்லியமான தொகையை அடைந்த பிறகு நீங்கள் அனுபவிக்கப் போகும் சுதந்திரத்தை பற்றி தீவிரமாக சிந்தியுங்கள். ஒவ்வொரு இரவும் உறங்கச் செல்வதற்கு முன் 10 நிமிடங்கள் நீங்கள் முழுமையான நிதிச் சுதந்திரத்தில் இருப்பதைப் போல வாழுங்கள். நீங்கள் இப்போது கொண்டிருக்கும் செல்வத்திற்காக, அது ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும், நல்ல உடல்நலமாக இருந்தாலும் அல்லது நல்ல உறவாக இருந்தாலும் ஆழ்ந்த நன்றியுணர்வுடன் இருங்கள். நீங்கள் எதற்கெல்லாம் நன்றி சொல்கிறீர்களோ பேரண்டம் அதையே உங்களுக்கு பன்மடங்கு பெருக்கித் தரும். தினமும் காலை எழுந்தவுடன் 1 நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் 10 நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். இந்த செயல் உங்கள் அதிர்வை உடனடியாக உயர்நிலைக்கு மாற்றும். இந்த முதல் 7 நாட்களில் நீங்கள் உங்கள் பழைய அதிர்வை அழித்துவிட்டு புதிய, உயர் அதிர்வுள்ள உணர்விலிருந்து அப்பாற்பட்ட உலகிற்குள் நுழைய தயாராகிறீர்கள்.
இந்த அடித்தளம்தான் உங்கள் 21 நாள் சவாலின் வெற்றிக்கு அடிப்படை. நாம் இப்போது உங்கள் 21 நாள் சவாலின் 2வது வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறோம். முதல் வாரத்தில் நீங்கள் பழைய நிரல்களை அழித்துவிட்டீர்கள். இப்போது நீங்கள் உங்கள் இலக்குகளை பேரண்டத்தின் மொழிக்கு புரியும் வகையில் துல்லியமான கட்டளைகளாக பதிவு செய்யப் போகிறீர்கள். இதுதான் பேரண்ட கட்டளைகளை பதிவு செய்தல் என்னும் விதி. சாதாரண மனிதர்கள் கேட்கும் கேள்வி இது: எனக்கு பணம் சம்பாதிக்கும் வழியே தெரியவில்லை. நான் இப்போது வேலை இல்லாமல் இருக்கிறேன். நான் ஒரு பெரிய தொகையை கேட்டால் அது வெறும் பகல் கனவு இல்லையா? அது எப்படி நிறைவேறும்? மிகவும் நுட்பமான கேள்வி. உங்கள் மனதிற்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் கற்பனை செய்வது பகல் கனவுதான். ஆனால் உங்கள் ஆழ்மனதிற்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் துல்லியமாக கட்டளையிடுவது உண்மையான படைப்பு. பேரண்டம் உங்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்ற வழியை நீங்கள் சிந்திக்கக்கூடாது. நீங்கள் இலக்கை மட்டுமே சொல்லுங்கள், வழியை பேரண்டம் பார்த்துக்கொள்ளும். உங்களின் வேலை நீங்கள் கேட்கும் தொகையில் சந்தேகத்தின் ஒரு துளி கூட இல்லாமல் நம்பிக்கை வைப்பது மட்டும்தான். நீங்கள் அடைய விரும்பும் துல்லியமான தொகையை, உதாரணமாக ரூபாய் 1 கோடி, ஒரு வெள்ளைத்தாளில் பெரிய எழுத்துக்களில் எழுதுங்கள். இந்த இலக்கை தினமும் காலையில் 7 முறையும் இரவில் 7 முறையும் சத்தமாக வாசியுங்கள். வாசிக்கும் போது அந்த தொகையை உங்கள் கைகளில் வைத்து எண்ணுவது போன்ற உணர்வை அனுபவியுங்கள். வெறும் வார்த்தையாக இல்லாமல் உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் அந்த இலக்கின் உணர்வு செல்ல வேண்டும். நீங்கள் கேட்ட இலக்கை அடைந்த பிறகு நீங்கள் இப்போது இருக்கும் வாழ்க்கைக்கும் அடையப் போகும் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்கள் கற்பனையில் உருவாக்குங்கள். நீங்கள் யார் மீது முதலீடு செய்வீர்கள்? எங்கு செல்வீர்கள்? நீங்கள் செய்யும் உதவி என்ன? இந்த காட்சியை ஒரு குறும்படத்தைப் போல ஓடவிடுங்கள். இந்த குறும்படம் உங்களை சிரிக்க வைக்க வேண்டும், உங்கள் இதயத்தை லேசாக மாற்ற வேண்டும். இந்த உணர்ச்சிபூர்வமான பிணைப்புதான் பேரண்டத்திற்கு அனுப்பப்படும் உண்மையான கட்டளை. நீங்கள் உங்கள் இலக்கிற்காக செய்யக்கூடிய ஒரு புதிய சிறிய செயலை தினமும் தொடங்குங்கள். இது ஒரு புதிய புத்தகத்தை படிப்பதாக இருக்கலாம், ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு நிபுணருடன் பேசுவதாக இருக்கலாம். நீங்கள் ஒரு செயல்படும் காந்தமாக இருக்கும்போதுதான் பேரண்டம் உங்களுக்காக பெரிய வாய்ப்புகளை திறந்து வைக்கிறது. உங்கள் செயல் உங்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடு. நீங்கள் செயல்பட தவறினால் நீங்கள் உங்கள் இலக்கின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்று அர்த்தம். இந்த 2வது 7 நாட்களில் உங்கள் தெளிவற்ற ஆசைகள் எல்லாம் பேரண்ட கட்டளைகளாக மாறி உணர்விலிருந்து அப்பாற்பட்ட உலகிற்குள் ஆழமாக பதிவு செய்யப்படுகின்றன. நாம் இப்போது உங்கள் 21 நாள் சவாலின் இறுதி வாரத்திற்குள் வந்துள்ளோம். முதல் 2 வாரங்களில் பழைய நிரல்களை அழித்து புதிய கட்டளைகளை பதிவு செய்துவிட்டீர்கள். இறுதி 7 நாட்களுக்கான விதி நம்பிக்கை என்னும் விடுவித்தல். இதுதான் இந்த பயணத்தின் மிக முக்கியமான மற்றும் சவாலான பகுதி. சாதாரண மனிதர்கள் இங்கே தடுமாறுவார்கள். நான் கட்டளையிட்டேன், உணர்வையும் உணர்ந்தேன், ஆனால் அது இன்னும் நிறைவேறவில்லை. இப்போது எனக்கு சந்தேகம் வருகிறது. இந்த கட்டளை எப்படி நிறைவேறும்? நீங்கள் இங்கேதான் உங்கள் மிகப்பெரிய தடையை எதிர்கொள்கிறீர்கள். உங்கள் இலக்கு நிறைவேறாததற்கு காரணம் உங்கள் சந்தேகம்தான். நீங்கள் உங்கள் கட்டளையை பதிவு செய்த பிறகு அதன் மீது சந்தேகம் கொள்ளத் தொடங்கினால் நீங்கள் பேரண்டத்திற்கு 2 வகையான அதிர்வுகளை ஒரே நேரத்தில் அனுப்புகிறீர்கள். 1, எனக்கு வேண்டும். 2, அது நடக்காது. இந்த 2 எதிர்மறை அதிர்வுகளும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு உங்கள் இலக்கை நிறைவேற விடாமல் தடுத்து நிறுத்திவிடும். நம்பிக்கை என்னும் விடுவித்தல் என்றால் என்னவென்றால், நீங்கள் உங்கள் கட்டளையை பேரண்டத்திடம் கொடுத்துவிட்டு அதன் மீது மீண்டும் யோசிக்காமல் அதை முழுவதுமாக மறந்துவிடுவது. ஒரு கடிதத்தை அஞ்சலில் அனுப்பிய பிறகு அது போய்ச் சேருமா என்று நீங்கள் சந்தேகப்படுவதில்லை. அதுபோலத்தான் உங்கள் இலக்கிற்கான கட்டளையையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்கள் இலக்கை நீங்கள் எப்போது அடைவீர்கள், எந்த வழியில் அடைவீர்கள் என்ற சிந்தனையை முற்றிலுமாக கைவிடுங்கள். நீங்கள் ஒரு விவசாயி. விதையை விதைத்துவிட்டீர்கள். இனிமேல் சூரியன், மழை மற்றும் மண் ஆகியவை தங்கள் வேலையை செய்யும் என்று நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். உங்கள் வேலையை நீங்கள் செய்துவிட்டீர்கள். இப்போது பேரண்டத்தின் மீது முழு பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் இலக்கு ஏற்கனவே நிறைவேறிவிட்டதை உறுதிப்படுத்தும் வகையில் நீங்கள் அன்றாட வாழ்வில் சிறிய விஷயங்களில் நிம்மதியை உணருங்கள். ஒரு கோப்பை காபி அருந்தும்போது நீங்கள் நிதி சுதந்திரத்தில் இருப்பதைப் போல அதே நிம்மதியை உணருங்கள். இந்த நிம்மதி உங்கள் புதிய உயர் அதிர்வை நிலைநிறுத்தும்.
இந்த பயணம் முழுவதும் நீங்கள் உருவாக்கிய புதிய பழக்கங்களிலிருந்து விலகிச் செல்லும் எதிர்மறை மனிதர்கள், எதிர்மறை செய்திகள் அல்லது பழைய எதிர்மறை சிந்தனைகள் ஆகியவற்றை கவனத்துடன் தவிர்த்திடுங்கள். உங்கள் மனதை எந்த கவலையும் பயமும் உள்ளே நுழைய முடியாத ஒரு புனிதமான இடமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த இறுதி 7 நாட்களில் நீங்கள் உங்கள் இலக்கை பூமிக்கு ஈர்க்கும் வகையில் உங்கள் அதிர்வை உணர்விலிருந்து அப்பாற்பட்ட உலகின் உச்ச நிலைக்கு உயர்த்துகிறீர்கள். 21 நாட்கள் முடிவடையும் போது நீங்கள் செல்வத்தை ஈர்க்க தகுதியான புதிய நபராக மாறியிருப்பீர்கள். உங்கள் செல்வத்தின் ஓட்டம் புதிய வழிகளில், நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் கேட்ட தொகையை நோக்கி வரத் தொடங்கும். இந்த 21 நாள் சவாலின் வெற்றியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராகிவிட்டீர்கள் என்பதற்கான ஆதாரம். நீங்கள் இப்போது உணர்விலிருந்து அப்பாற்பட்ட உலகில் நிலைத்திருப்பதால் உங்களுக்கான செல்வம் எந்த திசையிலிருந்து வரும் என்று நீங்கள் ஆராய தேவையில்லை. நீங்கள் உங்கள் வேலையை செய்தீர்கள், பேரண்டம் அதன் வேலையை செய்யும். ஆனால் இந்த பயணத்தில் ஒரு சிறிய தடுமாற்றம் ஏற்பட்டால் நீங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு சென்று விடக்கூடாது. சாதாரண மனிதர்கள் செய்யும் தவறு என்னவென்றால், ஒரு நாள் தங்கள் பயிற்சிகளை நிறுத்திவிட்டால் எல்லாம் வீணாகிவிட்டது என்று நினைத்து முழுமையாக கைவிடுவதுதான். இது தவறு. நீங்கள் இந்த விதியை ஒருபோதும் நிரந்தரமாக கைவிடக்கூடாது. ஒரு சிறிய தவறு நேர்ந்தால் உடனடியாக அதே நொடியில் உங்கள் பயிற்சியை தொடருங்கள். நீங்கள் மீண்டும் உங்கள் நிறைவு உணர்வுக்கு திரும்பும்போது உங்கள் அதிர்வு உடனடியாக உயர்நிலைக்கு வந்துவிடும். உங்கள் பயணம் முழுவதும் உங்கள் உறவுகளின் பங்களிப்பை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உறவுகள் உங்களின் உயர் அதிர்வை உறுதிப்படுத்தும் பாலங்களாக இருக்க வேண்டும். எதிர்மறையான ஒரு நபர் உங்கள் 21 நாள் பயணத்தின் அத்தனை நம்பிக்கையையும் ஒரு நிமிடத்தில் தகர்க்க முடியும். அதனால் இந்த 21 நாட்களுக்கு உங்களுடைய இலக்கு உங்களின் அதிர்வுக்கு தீங்கு விளைவிக்கும் அத்தனை உறவுகளிலிருந்தும் சத்தங்களிலிருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் உங்கள் இலக்கை எவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களின் வெற்றி விரைவாக இருக்கும். உங்கள் செல்வத்தின் அளவு உங்கள் மனதின் உறுதியை பொறுத்தது. இந்த உணர்விலிருந்து அப்பாற்பட்ட உலகிற்கு வந்த பிறகு உங்கள் படைப்பு திறன் அதிகரிக்கும். புதிய யோசனைகள் உங்கள் மனதில் வெள்ளம் போல பாயும். அந்த யோசனைகளை நீங்கள் ஒத்திப்போடாமல் உடனடியாக சிறிய அளவில் செயல்படுத்துங்கள். ஒத்திப்போடுதல் என்பது பயத்தின் ஒரு வடிவம். நீங்கள் பயத்திலிருந்து விடுபடும்போது உங்கள் செயல்கள் தானாகவே இலக்கை நோக்கி செல்லும். நீங்கள் 21 நாட்களில் செல்வத்தை ஈர்க்கத் தயாராகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே அதை அடைந்துவிட்டீர்கள் என்று உணரும்போது உங்கள் மனம் நிம்மதியாக இருக்கும். இந்த நிம்மதிதான் உங்கள் உடலை நோய்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுவிக்கும். நீங்கள் நிதி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைவான நபராக மாறப்போகிறீர்கள். இதுதான் உங்கள் முடிவற்ற பெருக்கத்தின் தொடக்கம். நீங்கள் ஒரு இலக்கை அடைந்த பிறகு மீண்டும் சௌகரிய மண்டலத்திற்கு செல்லாமல் உடனடியாக அதைவிட பெரிய, உங்களை இன்னும் சௌகரியமற்ற மண்டலத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு புதிய இலக்கை நிர்ணயிப்பதுதான் உங்கள் தொடர்ச்சியான வளர்ச்சியின் சூத்திரம். நீங்கள் இப்போது உங்கள் பயணத்தை தொடங்குகிறீர்கள். நீங்கள் கேட்ட இலக்கு வெறும் ஆரம்பம் மட்டும்தான். உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த உணர்விலிருந்து அப்பாற்பட்ட உலகில் நிலைத்திருங்கள். உங்கள் வெற்றி நிச்சயமானது.